பாலைவன அனுபவமே பரலோகத்திற்கான பரீட்சை. இயேசுவில் அன்பு நிறைந்தவர்களே, தவ காலத்தினுடைய முதல் ஞாயிறு எத்தனையோ பக்தி முயற்சிகளை, உறுத்தல் முயற்சிகளை எண்ணத்திலே தீர்மானமாய் எடுத்தவர்களாய் கடவுளின் கருணையை, இரக்கத்தை நம்முடைய அன்றாட வாழ்வில் எதிர்கொள்கிற சவால்கள், சங்கடங்கள் மத்தியில் கடவுள் நம்மை பாதுகாப்பார், பராமரிப்பார் என்கிற நம்பிக்கையோடு ஓய்வு நாளாகி இன்று ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். மாணவர்களுக்கு இது தேர்வு காலம், போதாத காலம். பெற்றவர்களுக்கு தேர்வை தொடர்ந்து வருகிற விடுமுறை காலம் நிச்சயமாக கடினமான காலம். ஏனென்றால் குழந்தைகள் அவர்களோடு அதிக நேரத்தை செலவிட வேண்டியிருக்கும். சிலருக்கு இந்த விடுமுறை நாட்களிலே முக்கியமான மங்களகரமான வைபவங்கள் இருக்கும். பணம், பொருளாதார நெருக்கடி எல்லாம் ஏற்படும். அதுவும் சோதனை காலம். இப்படியாக வாழ்வினுடைய பல்வேறு கட்டங்களிலே மனிதர்களாகிய நாம் சோதனைகளை கடந்து போக வேண்டியது யதார்த்தமாக இருக்கிறது. சோதனைகள் இல்லாமல் சாதனைகள் இல்லை என்பதை இந்த நாளினுடைய வாசகங்கள் நமக்கு சுருக்கமாக விளங்க வைக்கின்றன. எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு சோதனைகள் வருவது இயற்கை, யதார்த்தம் என்பதை நமக்கு வெளிப்படையாக முன்வைக்கிற வாசகங்கள் இன்றைய நாளினுடைய இறைவார்த்தை பகுதிகளை இடம்பெற்றிருந்தன. இன்றைய நாளினுடைய நற்செய்தி நமக்கு முன்வைக்கிற அருமையான சூழல் அமைவு எது என்று பார்க்கிற போது அது பாலைவனமாக இருக்கிறது, வனாந்திரமாக இருக்கிறது. இந்த வனாந்திர அனுபவம், பாலைவன அனுபவம் என்பது எல்லோருக்கும் உண்மையில் ஆசைப்படுகிற, ஏற்றுக்கொள்கிற, பிடித்த, ரசித்த அனுபவமாக அமையாது. இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய உரிமை பேராக வாக்களிக்கப்பட்ட அந்த கானான் நாட்டை நோக்கிய பயணத்திற்கு முன்னதாக 40 ஆண்டளவாய் அவர்கள் பாலை நிலத்திலே மிகப்பெரிய சோதனையான அனுபவத்தை கடந்து போக கடமைப்பட்டிருந்தார்கள். உரிமை வாழ்வுக்கு முன்னதாக, வாக்களிக்கப்பட்ட அருள் நிறைந்த வாழ்வுக்கு முன்னதாக, விடுதலை வாழ்வுக்கு முன்னதாக அவர்கள் 40 ஆண்டுகளை மிகவும் அந்த வனாந்திரமான வறண்டு போன பாலை நிலத்திலே செலவிட வேண்டியது கடவுளின் திருவுளமாக அமைந்திருந்தது. இயேசு தன்னுடைய 3 ஆண்டு பணிவாழ்வினுடைய முதல் புள்ளியாக, தொடக்க புள்ளியாக பாலை நில அனுபவத்தை எதிர்கொள்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் பாலை நில அனுபவம் என்பது அவசியமானது. அதை கண்டு நாம் பயந்து ஓடி ஒளிய தேவையில்லை. அதை எப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே வரவேற்பது, எதிர்கொள்வது, முறியடிப்பது, அந்த பாலைவன சோதனைகளை எப்படியாக சாதனைகளாக உருமாற்றுவது என்கிற அந்த வித்தையை ஆண்டவர் தவக்கால முதல் ஞாயிறில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒரே ஒரு வித்தியாசம்தான், இயேசுவுக்கு வருகிற எல்லா சோதனைகளும் எதை மையப்படுத்தி வருகிறது என்றால், நீர் இறைமகன் என்றால், நீர் இறைமகன் என்றால், நீர் இறைமகன் என்றால் என்று இயேசுவை மையப்படுத்தி, தாண்மையை மையப்படுத்தி, சுயத்தை மையப்படுத்தி சோதனைகள் முன்வைக்கப்படும். எல்லா சோதனைகளும் நம்மை, நம்முடைய சுயத்தை, நம்முடைய தாண்மையை மிகவும் உயர்த்தி பிடிக்க, நம்மை மட்டுமே முன்னிலைப்படுத்தி முதன்மைப்படுத்தி வாழ எதெல்லாம் வழிகாட்டுகிறதோ, வாய்ப்பு கொடுக்கிறதோ அதெல்லாம் சோதனைகள். அது ஒன்றாக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், அல்லது முடிவுறாத நிலையிலே தொடர் சங்கிலியாக தொடர்ந்து போய்கொண்டே இருக்கலாம். சோதனைகள் 3 மட்டுமல்ல. 3 என்பது ஒரு முழுமைக்கான ஒரு எண்ணாக உருவகப்படுத்தப்படுகினால், இயேசுவுக்கு 3 சோதனைகள் என்பதாக
நற்செய்தியாளர் மார்க்குவை தவிர மத்தேயுவும் லூக்காவும் அதை பதிவு செய்கிறார்கள். ஆனால் மார்க்கு தன்னுடைய அந்த நற்செய்தி நூலிலே இயேசு அலகையானவரால் சோதிக்கப்படுகிறார் என்பதாக மட்டும் எழுதுகிறார். இன்றைய நற்செய்தியினுடைய கடைசி பகுதியிலே அலகை சோதனைகள் அனைத்தையும் முடித்த பின்பு என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆக இயேசுவுக்கு எத்தனை சோதனைகள் வந்தது என்பது விவிலிய மரபின் பின்னணியிலே 3 என்பதாக என் கணக்கிலே கொடுக்கப்பட்டிருந்தாலும், எத்தனை சோதனைகள் தொடர் சங்கிலியை போல தொடர்ந்து வந்து கொண்டிருந்தாலும், அந்த சோதனைகள் அனைத்தும் நம்மை முன்னிலைப்படுத்தியதாக, நம்முடைய வாழ்வை மட்டும் முன்னிலைப்படுத்தியதாக அமையும் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். ஆக சோதனைகளினுடைய அந்த ஊற்று தொடக்கம் நம்மை முன்னிலைப்படுத்துவது. ஆண்டவரை பார்த்து அலகை சொன்னதை போல, நீர் இறைமகன் என்றால் இதை செய்யும். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் சோதனைகள் அதே பாணியில் தான் வரும். நம்மை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்பத்தை மட்டும் முன்னிலைப்படுத்தி நம்முடைய உயர்வு, நம்முடைய மகிழ்ச்சி, நம்முடைய சந்தோஷம் இதை மட்டுமே முன்னிலைப்படுத்தி வருகிற போது அவையெல்லாம் உண்மையில் சோதனைகள் என்பதை இனம் கண்டுகொள்ள நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்காக, உண்மையான முன்னேற்றத்திற்காக அந்த சோதனைகள் வைக்கப்படவில்லை. அந்த சோதனைகளிலே வீழ்ந்து போகாமல் நாம் நம்மை காத்துக் கொள்வதற்காக இந்த நாளிலே ஆண்டவர் அந்த சோதனைகளை கடந்து போகிறார். ஆக இந்த 3 சோதனைகளும் விவிலிய மரபின் பின்னணியில் பார்க்கிற போது, நம்மை முன்னிலைப்படுத்துகிற போது அது சோதனைகளாக இருக்கும். ஆனால் இயேசு அந்த சோதனைகளை எப்படியாக சாதனைகளாக உருமாற்றுகிறார் என்கிற போது, எல்லா சோதனைகளுக்கான பதிலாக இயேசு முன்வைப்பது கடவுள், 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 இறைவன், இறைவன், இறைவன். இதுதான் அவருடைய முன்னிலைப்படுத்துகிற பண்பாக இருக்கிறது. அலகை இயேசுவை முன்னிலைப்படுத்திய போது, இயேசுவினுடைய பசியாறுதலை முன்னிலைப்படுத்திய போது, இயேசுவினுடைய வசதியை முன்னிலைப்படுத்திய போது, இயேசுவினுடைய வல்லமையை முன்னிலைப்படுத்திய போது, இயேசு கடவுளை முன்னிலைப்படுத்துகிறார், இறைவனை முன்னிலைப்படுத்துகிறார், படைத்தவரை முன்னிலைப்படுத்துகிறார். ஆக நம்மை முன்னிலைப்படுத்தி, நம்முடைய வாழ்க்கையை முன்னிலைப்படுத்தி வைக்கப்படுகிற எல்லா சோதனைகளையும் வெற்றி கொள்வதற்கான ஒரே ஒரு சூத்திரம் கடவுளை நம்முடைய வாழ்க்கையில் முன்னிலைப்படுத்துவது, கடவுளை முதன்மைப்படுத்துவது. இந்த தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிறு நமக்கு வைக்கிற முக்கியமான சோதனை, கடவுளை உங்களுடைய வாழ்க்கையில் முன்னிலைப்படுத்துகிறீர்களா என்பதுதான். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையினுடைய சோதனைகளிலே நாம் வீழ்ந்து போவதற்கு, நம்முடைய சோதனைகளிலே நாம் வெற்றி கொள்ளாமல் போவதற்கு காரணம், நம்மை மட்டும் முன்னிலைப்படுத்துகிற வாழ்க்கையில் வசம் நாம் சிக்கிக் கொள்வதுதான். கடவுளை முன்னிலைப்படுத்துவதற்கு, கடவுளை முதன்மைப்படுத்துவதற்கு நாம் மறந்து விடுவதுதான் சோதனைகளை சாதனைகளாக மாற்றாமல் போனதற்கு முக்கியமான காரணம். இந்த நாளில் இயேசு நமக்கு முன்வைக்கிற முக்கியமான சிந்தனை, வாழ்க்கை பாடம், என்னை போல கடவுளை உங்களுடைய வாழ்க்கையில் முன்னிலைப்படுத்துங்கள், கடவுளை மட்டும் முன்னிலைப்படுத்துங்கள், கடவுளின் வார்த்தையை முன்னிலைப்படுத்துங்கள், கடவுளின் வல்லமையை முன்னிலைப்படுத்துங்கள், கடவுளினுடைய பாதுகாப்பை, பராமரிப்பை நம்பி அவரை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையின் முக்கியமாக, மையமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக இருக்கிறது. அதை முதல் வாசகம் அதற்கே உரித்தான வேறு பாணியிலே சொல்லுகிறது. இன்றைய 3 வாசகங்களுக்கும் இருக்கிற முக்கியமான ஒரு ஒற்றுமை, சோதனைகளை எல்லாம் கடந்து தாண்டி தங்களின் நம்பிக்கையை அறிக்கை செய்வது. முதல் வாசகம் இணைச்சொட்ட நூலிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகத்திலே இஸ்ரேல் மக்களினுடைய நம்பிக்கை அறிக்கையானது, விசுவாச அறிக்கையானது நமக்கு வாசிக்கப்பட்டது. இஸ்ரேல் மக்கள் அந்த 40 ஆண்டளவாய் அந்த வனாந்திர பாலைநில அனுபவத்திற்கு பிறகு உரிமை வாழ்வுக்கு போய்விட்டார்கள், விடுதலை வாழ்வை பெற்று விட்டார்கள். அப்போது கூட அவர்களுக்கு சோதனை இருக்கிறது. ஒன்றுமே இல்லாமல் இருந்தபோது கடவுளினுடைய வல்லமை, கடவுளினுடைய கருணை, கடவுளினுடைய இரக்கம் மட்டும்தான் தங்களுக்கு எல்லாம் என்பதாக நம்பியவர்கள் இப்போது அவர்களுக்கென்று தேசம் இருக்கிறது, அவர்களினுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், அவர்களுக்கென்று தோட்டம் இருக்கிறது, அவர்களுக்கு நல்ல விளைச்சல் கொடுக்கிற அந்த நிலம் இருக்கிறது.
இனிமேல் அவர்கள் யாரையும் நம்பி யாரிடமும் கையேந்தி பிழைப்பு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. முக்கியமான சோதனை எல்லாம் கிடைத்து விட்ட போது கூட அவர்கள் அந்த சோதனையை வெற்றி கொள்கிறார்கள். தங்களினுடைய கடந்த காலத்தை திரும்பி பார்க்கிறார்கள். எகிப்திலே அடிமைகளாய் இருந்த அந்த வாழ்க்கையை மீண்டுமாக அசைபோட்டு பார்க்கிறார்கள். வனாந்திர அனுபவத்தை, பாலினத்தை மீண்டுமாக அவர்களினுடைய பார்வை திரும்ப பார்க்கிறது, திருப்பி பார்க்கிறது. அதிலிருந்து தாங்கள் கற்றுக்கொண்ட அந்த விசுவாச பாடத்தை அறிக்கையாய் வைப்பதுதான் இன்றைய முதல் வாசகம். எங்களுடைய முன்னோர்கள் நாடோடிகளாக இருந்தார்கள். அவர்களுக்கென்று நிரந்தர குடியுரிமை கிடையாது, குடியிருக்க தேசம் இல்லை. அவர்கள் அடிமைகளாய் இருந்தார்கள். அவர்கள் எத்தனையோ அடிமைக்கான வேலைகளை செய்து மிகவும் வேதனைகளை அனுபவித்தார்கள். ஆனால் ஆண்டவரின் வலிய கரமும் ஓங்கிய புயமும் எங்களுக்கு இந்த உரிமை வாழ்வை கொடுத்தது என்று அவர்கள் கை நிறைய கூடையோடு, அந்த கூடை நிறைய காணிக்கையோடு அவர்கள் கோவிலுக்கு போய் தங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிட்டார்கள் என்பதாக முதல் வாசகம் சொன்னது. ஒன்றுமே இல்லாத போதும் கடவுளை பற்றி பிடிக்க வேண்டியது தேவையா என்கிற சோதனை வரும். ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லை, இந்த கடவுளுக்கு கண்ணில்லை காதில்லை என்று முணுமுணுப்பதற்கு கூட அங்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக எதுவுமே இல்லாத சூழலிலும் நமக்கு சோதனைகள் வரும். எல்லாம் இருக்கிற சூழலில் கூட எல்லாம் என்னால் சாத்தியப்பட்டது, நான் உழைத்து பெற்றேன், என்னுடைய படிப்பு எனக்கு இதை கொடுத்தது, என்னுடைய வெற்றி என்னுடைய முயற்சியினால் உழைப்பால் எனக்கு சாத்தியப்பட்டது, இதில் கடவுளுக்கு வேலை இல்லை என்று கடவுளை மறுதலிக்கவும் கடவுளை வசைபாடவும் அங்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆக எதுவுமே இல்லாத அந்த பாலின சூழலில் தாங்கள் அன்று கடவுளை எப்படியாக ஏற்றுக்கொண்டார்களோ அதே போல எல்லாம் இருக்கிற அந்த கானான் தேசத்திலும் கடவுளினுடைய அந்த பராமரிப்பை, பாதுகாப்பை மீண்டுமாக திரும்பி பார்த்து அவர்கள் சோதனையை வெற்றி கொண்டு நம்பிக்கையை பறைசாற்றுகிறார்கள். அது வார்த்தையில் பறைசாற்றப்பட்ட நம்பிக்கையாக இருந்தது. ஆனால் அதே நம்பிக்கையை கடவுள் ஆண்டவராகிய இயேசு இன்றைய நற்செய்தி வாசகத்தில் தன்னுடைய வார்த்தையால் மட்டுமல்ல வாழ்க்கையாலும் பறைசாற்றுகிறார். அதுதான் முக்கியமான உயர்ந்த உன்னதமான விசுவாச அறிக்கையாக இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நம்முடைய வாழ்க்கையில் கடவுளை முன்னிலைப்படுத்தி வாழுகிற போது, கடவுளுக்காக வாழுகிற போது, என்னுடைய வாழ்க்கையினுடைய மையம், என்னுடைய வாழ்க்கையினுடைய நடுப்பகுதி, என்னுடைய வாழ்க்கையினுடைய உச்சம், என்னுடைய வாழ்க்கையினுடைய ஊற்று எல்லாம் கடவுள் என்று நம்பி அவரை கரம் பற்றி நடக்கிற போது நிச்சயமாக இயேசுவை போல எல்லா சோதனைகளையும் நாமும் வெற்றி கொள்வோம். ஒரு கேள்வி கேட்கலாமா? உங்களை கேள்வி கேட்கலாமா? ஏற்கனவே கேள்வி கேட்டாலும் பதில் வராது, இருந்தாலும் இது ஒரு சோதனையாக வைத்துக் கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நமக்கு வருகிற சோதனைகள் எல்லாம் பெரிய சோதனைகளாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஏதோ நாம் மட்டும்தான் சோதிக்கப்படுவது போல ஒரு கற்பிதத்தை நமக்குள்ளாக வைத்திருக்கிறோம். அப்படியாக ஒரு கற்பனை கோட்டை கட்டி வைத்திருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு மட்டும்தான் சோதனை, என்னை சுற்றி இருக்கிற எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், நன்றாக இருக்கிறார்கள், கடவுள் அவர்களுக்கெல்லாம் சோதனையை கொடுப்பதே இல்லை என்பதாக நினைத்து கொண்டிருக்கிற நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாமும் கூட பல நேரங்களிலே நம்மை சுற்றி இருக்கிற சூழலை சோதித்துக் கொண்டே இருக்கிறோம். நாம் வாங்குகிற பொருட்களாக இருந்தாலும், நம்முடைய உறவு வட்டத்தில் நாம் இணைத்துக் கொள்கிற மனிதர்களாக இருந்தாலும், எல்லோரையும் சோதித்தறிந்த பின்பாகத்தான் அவர்களை நம்முடைய வாழ்க்கை வட்டத்திற்குள்ளாக வரவு கணக்கிலே வைக்கிறோம். யாரெல்லாம் தங்களினுடைய அந்த சோதனையிலே தோற்று போகிறார்களோ அவர்களை நம்முடைய வாழ்க்கையினுடைய செலவு கணக்கிலே வைத்து அவர்களை நீக்கி விடுகிறோம், கழித்து விடுகிறோம். அதுதான் உண்மை, அதுதான் யதார்த்தம். ஏனென்றால் நாம் வாழுகிற உலகம் அதைத்தான் செய்கிறது. டார்வின் என்பவரினுடைய அந்த அறிவியல் கோட்பாடு நமக்கு தெரியும், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். இந்த உலகத்தில் எது தன்னை தகுதிப்படுத்துகிறதோ, தரமுள்ளது என காட்டுகிறதோ அது மட்டும்தான் நீடித்து நிலைக்கும், பிழைக்கும், வாழும். எதெல்லாம் தங்களினுடைய இருத்தலை எண்பித்து காட்டுவதற்கு தகுதி இல்லாததாக போகிறதோ அதை இந்த இயற்கை தன்வசம் வைத்திருக்காது, நீக்கிவிடும். நம்முடைய வாழ்க்கையிலும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். காய்கறி கடைக்கு போகிறோம்,
தக்காளி வாங்க வேண்டும். எப்படியாக பரிசோதித்து பார்த்து தக்காளி வாங்குவீர்கள்? எதை வேணாலும் எடுத்து கொடு, சந்தோஷமாக வாங்கி கொண்டு போகிறேன், அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் இங்கே நிச்சயமாக யாரும் இருக்க மாட்டோம். அப்படி இருந்தால் ஏமாளி என்று எழுதி அல்லது முட்டாள் என்று எழுதி இளிச்சவாயன் என்று எழுதி நெற்றியிலே ஒட்டி விடுவார்கள். ஆக எப்படி பரிசோதித்து பார்த்து வாங்குவீர்கள்? பார்க்கிற பார்வையை பார்த்தா யாருக்கும் தக்காளி வாங்க தெரியாது போல. நீங்களாம் வாங்க மாட்டீங்க, இந்த பக்கம் இருக்கவங்க தான் வாங்குவாங்க. ஐயோ போதாத காலம். தக்காளி எப்படி வாங்க வேண்டும்? அமுக்கி பார்த்து வாங்கணும். முருங்கைக்காய் முறுக்கி பார்த்து வாங்கணும். பீட்ரூட் கிள்ளி பார்த்து வாங்கணுமா? கீரி பார்த்து வாங்கணும். தங்கம் உரசி பார்த்து வாங்கணும். ஆடை ட்ரையல் ரூம் இருக்கு, அணிந்து பார்த்து வாங்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாங்குகிற பொருட்களாக இருந்தாலும், நாம் நம்முடைய உறவு வட்டத்தில் இணைத்துக் கொள்கிற மனிதர்களாக இருந்தாலும், நமக்கென்று வைத்திருக்கிற அந்த ஒரு தகுதியின் அடிப்படையில் தீர்மானித்துக் கொள்கிறோம், நிர்ணயித்துக் கொள்கிறோம். எதெல்லாம் தகுதியானது தரமுள்ளது என்று பார்க்கிறோமோ அதற்கு மட்டும்தான் நம்முடைய வீட்டின் சமையல் கட்டிலும் இடம் இருக்கிறது, நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலும் அவர்களுக்கு இடம் இருக்கிறது. தகுதி இல்லாதவற்றிற்கு நம்முடைய சமையல் கட்டிலும் இடமில்லை, நம்முடைய உள்ளத்திலும் இடமில்லை, இந்த உலகத்திலும் இடமில்லை. மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதி அதிலே தங்களுடைய தகுதியை தரத்தை காட்டினால் மட்டும்தான் 11வது நிலைக்கு கடந்து போக முடியும். ஒருவேளை அரசு 8ஆம் வகுப்பு வரை அனைவருக்கும் தேர்ச்சி என்கிற சட்டம் வைத்திருக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் அந்த சட்டம் நிச்சயமாக பொய்யாய் போகும் என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த சட்டம் வாழ்க்கைக்கு உதவாது. அனைவருக்கும் தேர்ச்சி என்பது நிச்சயமாக வாழ்க்கையில் கிடையாது. நம்முடைய தகுதியை நம்முடைய தரத்தை நாம் மெய்ப்பித்தால் ஒழிய இந்த வாழ்க்கை நமக்கு தர சான்றிதழை, தகுதி சான்றிதழை, தேர்ச்சி சான்றிதழை கொடுக்காது. யாக்கோபு தன்னுடைய திருமடலினுடைய முதல் பிரிவிலே 12வது அருள் வாக்கிலே இப்படியாக எழுதுகிறார்: சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும் போது தம்மீது அன்பு கொள்வோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகையினை அவர்கள் பெறுவார்கள். யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுக்கு வைக்கப்படுகிற சவால்களை, சோதனைகளை முதலில் சந்திக்க வேண்டும் என்பதாக யாக்கோபு தன்னுடைய திருமடலில் எழுதுகிறார். பல நேரங்களில் சோதனைகளை சந்திப்பதற்கு, எதிர்கொள்வதற்கு கூட நம்முடைய மனம் இடம் கொடுக்காமல் போகிறது என்பதுதான் இந்த உலகம் நமக்கு வைத்திருக்கிற மிகப்பெரிய சோதனை. சோதனையை கூட சகித்துக் கொள்ள முடியவில்லை, எதிர்கொள்ள முடியவில்லை. பல நேரங்களில் சோதனைகளிலிருந்து விலகி ஓடுகிறோம், ஓட்டம் பிடிக்கிறோம், மறைந்து கொள்கிறோம். சோதனையை சந்திப்பதற்கு நாம் தயாராக வேண்டும் என்பதை யாக்கோபு முதல் நிலையாக வைக்கிறார். சந்தியுங்கள், சோதிக்கப்படுங்கள், சோதிக்கப்படுவதற்கு தயாராக இருங்கள் என்பதாக யாக்கோபு நமக்கு முதல் பாடத்தை முன்வைக்கிறார். ஆக இரண்டாவதாக பார்க்கிற போது, நீங்கள் அந்த சோதனையை தகுதியோடு சந்திக்கிற போது உங்களுடைய தகுதியை நீங்கள் மெய்ப்பிக்க வேண்டும் என்பதாக இரண்டாவது காரியத்தை முன்வைக்கிறார். நம்முடைய தகுதி சோதிக்கப்படுகிற போதுதான் மெய்ப்பிக்கப்படும். நம்முடைய நம்பிக்கை வெறுமனே ஆலயத்தில் ஒளி வாங்கி பிடித்துக் கொண்டு நாம் ஊருக்கே முழக்கமிடுகிற போது நம்பிக்கை பறைசாற்றப்படவில்லை. நம்முடைய வாழ்க்கை தான் நம்முடைய நம்பிக்கையை பறைசாற்றுகிறது. நம்முடைய செயல்கள் தான் நம்முடைய நம்பிக்கையினுடைய நங்கூரமாக இருக்க போகிறது. எனவே நம்முடைய நம்பிக்கை பறைசாற்றப்படுகிற இடம் ஆலயம் மட்டுமல்ல, நம்முடைய அன்றாட வாழ்வியல் தளங்கள் என்பதை இந்த நாளிலே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சோதனைகள் அங்குதான் நமக்கு வருகின்றன. அந்த சோதனைகளை நாம் சாதனைகளாக மாற்ற வேண்டும் என்றால் நம்முடைய தகுதி, நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை அங்கு மெய்ப்பிக்கப்பட வேண்டும். சோதனைகளை சாதனைகளாக மாற்றிவிட்டோம் என்றால் கடைசியாக மூன்றாவதாக நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை யாக்கோபு தெளிவாக எழுதுகிறார். கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகை உங்களுக்கு கிடைக்கும் என்பதாக. போராடி ஜெயிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த உலகம் கிரீடத்தை தலையில் சூட்டும். போரிலே தோற்று போகிறவர்களுக்கு சிறைவாசம் தான் மிஞ்சும்.
நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு முறையும் பாலை நில அனுபவத்தை முன்வைக்கிறது. பாலை நிலம் தாகத்திற்கு தண்ணீர் இல்லாத இடம், நிழலுக்கு ஒதுங்குவதற்கு மரங்கள் இல்லாத இடம், பாதைகளே தெரியாமல் எங்கு பார்த்தாலும் மண் பரப்பாய் பறந்து நிற்கிற இடம். அப்படிப்பட்ட சூழலை ஆண்டவர் இன்று நற்செய்தியிலே தான் கடந்து போனதாக பதிவு செய்கிறார். கடவுள் அப்படிப்பட்ட ஒரு சோதனை காலத்தை நமக்கும் வைக்கிறார். இந்த சோதனைகளை வெற்றி கொள்ளுகிற போது இந்த 3 சோதனைகளையும் நமக்கு முன்பாக இன்று நற்செய்தி வைக்கிறது. மேலோட்டமாக பார்க்கிற போது எல்லாம் சோதனைகளையும் கடவுள் வெற்றி கொண்டு விட்டார் என்பது போல தோன்றலாம். முதல் சோதனை 40 நாள் பசி, கொடூர பசி, கொலை பசி, கையில் எது கிடைத்தாலும் எடுத்து உண்டு விடுகிற அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஆண்டவராகிய இயேசுவை அழகையானவன் சந்திக்கிறான். சந்திக்கிற அழகை ஆண்டவருக்கு முன் வைக்கிற முதல் சோதனை, நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும். முதல் சோதனை பசியை மையப்படுத்தி வருகிறது. இது எதை காட்டுகிறது என்றால் ஆண்டவர் இயேசு சந்தித்த முதல் சோதனை உடலியல் சார்ந்தது. அவருக்கு முன்பாக முன்வைக்கப்படுகிற அந்த உணவு என்பது உடலுக்கானது. ஆக முதல் சோதனையினுடைய மையம், முதல் சோதனையினுடைய அந்த கருத்து உடலியல் சார்ந்த சோதனைகள். உடலியல் சார்ந்த சோதனைகளை ஆண்டவர் வெற்றி கொள்வதற்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆபிரகாம் மாஸ்லோ என்கிற மனவியல் நிபுணர் தன்னுடைய ஆராய்ச்சி கட்டுரை ஒன்றை எழுதுகிறார். அது தேவைகளின் ஏணி என்பதாக இருக்கிறது. ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் என்கிற தன்னுடைய அந்த கட்டுரையிலே அவர் தேவைகளினுடைய பட்டியலை ஒரு கோபுரமாக பதிவு செய்கிறார், ஏணியாக பதிவு செய்கிறார். அதிலே கடைசி இடத்திலே இருப்பது பேசிக் நீட்ஸ், அடிப்படை தேவைகள். உணவு, உடை, உறைவிடம். இது 3ம் தான் ஒரு மனிதனினுடைய அடிப்படை தேவைகள். ஆபிரகாம் மாஸ்லோவும் அதைத்தான் குறிப்பிடுகிறார். தன்னுடைய தேவைகளினுடைய கோபுரம் அல்லது தேவைகளின் ஏணி என்கிற அந்த கட்டுரையில் அவர் முன்வைக்கிற அந்த 3லே ஒன்று உணவு. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசுவுக்கு வந்த முதல் சோதனை உடலியல் சார்ந்த சோதனை, உணவை முன்வைக்கிற சோதனை. அது உணவாக இருந்தாலும் சரி, அல்லது அந்த இடத்திலே உடலுக்கு எதெல்லாம் சுகம் கொடுக்குமோ அவையாக இருந்தாலும் சரி, எல்லாம் உடலியல் சார்ந்த சோதனைகள். அதையும் சராசரி மனிதன் கடந்து போக கடமைப்பட்டிருக்கிறான், கடந்து போக முடியும் என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். உணவு உன்னுடைய அடிப்படை தேவை, ஆனால் அதை கடந்தும் ஒரு மனிதனால் வாழ முடியும். ஏனென்றால் மனித இயல்பில் நான் அதை கடந்து போயிருக்கிறேன் என்பதை இயேசு கற்றுக் கொடுக்கிறார். அடிப்படை தேவைகளை கூட நீங்கள் வெற்றி கொள்ள முடியும், மேற்கொள்ள முடியும் என்பதை ஆண்டவர் தனக்கு ஏற்பட்ட அந்த உடலியல் சோதனைகளை வெற்றி கொண்டதன் வழியாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். இரண்டாவதாக இருப்பது உளவியல் சோதனைகள். மத்தேயு நற்செய்தியாளருக்கும் லூக்கா நற்செய்தியாளருக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். முதல் சோதனை இரண்டிலும் ஒரே போல இருக்கும். இரண்டாவது, மூன்றாவது சோதனைகள் இடம் மாறி இருக்கும். போய் ஒத்தமைவு நற்செய்தி நூல்களை எடுத்து படியுங்கள், இதெல்லாம் உங்களுக்கு விளக்கமாக புரியும். ஆக லூக்கா நற்செய்தியாளர் வைக்கிற இரண்டாவது சோதனை, உலகத்தினுடைய அரசுகள் அனைத்தையும் ஆண்டவரினுடைய கண் முன்பாக ஒரு நொடி பொழுதிலே காட்டுகிற அழகை என் முன்பாக நீ விழுந்து வணங்கினால் இத்தனையும் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறது. உடல் ரீதியாக தாக்கிய அழகை இரண்டாவது முறை உளவியல் ரீதியாக ஆண்டவரை சோதிக்கிறது, தாக்குகிறது. இதெல்லாம் எனக்கு இருந்தால் எப்படி இருக்கும், நான் பார்க்கிறதெல்லாம் எனக்கு கிடைத்தால் எப்படி இருக்கும்? மிகப்பெரிய சோதனை, மிகப்பெரிய சவால். பக்கத்து வீட்டில் நான் பிறந்திருந்தால் எப்படி இருக்கும்? நான் அந்த பள்ளியில் படித்திருந்தால் எப்படி இருக்கும்? நான் அவர்களுக்கு மகளாய் மகனாய் பிறந்திருந்தால் எப்படி இருக்கும்? எல்லாம் சோதனைகள் தான். பார்த்ததெல்லாம் கிடைக்க வேண்டும், உளவியல் ரீதியான சோதனைகள். என்னிடம் அந்த அதிகாரம் இருந்தால், ஆட்சி பொறுப்பு இருந்தால், பணம் இருந்தால், பதவி இருந்தால் எப்படியெல்லாம் இருந்திருக்கும்? அதற்கான சோதனைகளைத்தான் இரண்டாவதாக அழகை முன்வைக்கிறது. மனதை தட்டுகிறது, உள்ளத்தை அசைத்து பார்க்க ஆசைப்படுகிறது. அதையும் வெற்றி கொள்கிறார் இயேசு. மீண்டுமாக அந்த மாஸ்லோவினுடைய அந்த தேவைகளின் ஏணியிலே பார்க்கிற போது இரண்டாவதாக வரக்கூடியது அதிகாரம், பதவி, பொருள், பணம், ஆட்சி, இதெல்லாம் வருகிறது. இதெல்லாம் நம்மை தற்காத்துக் கொள்வதற்காக வைக்கப்பட்டு இருக்கிற தேவைகள்.
அவை இருந்தாலும் வாழ முடியும், இல்லாவிட்டாலும் வாழ முடியும். அவை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிலருக்கு அதிகாரம் வாய்க்கப்படுகிறது, சிலருக்கு ஆட்சி பொறுப்பு கிடைக்கப்படுகிறது. ஆனாலும் அது இல்லாமல் கூட நம்மால் வாழ முடியும். எனவே ஆண்டவர் அந்த விருப்பங்கள் என்கிற இரண்டாவது தளத்தையும் சுக்குநூறாக உடைத்து போடுகிறார். தேவைகளையே வெற்றி கொண்டவர் விருப்பங்களையும் வெற்றி கொள்ள முடியும் என்று நமக்கு காட்டுகிறார். கடைசியாக இருக்கிற தளம், மூன்றாவது தளம், ஆன்மீகவியல் சோதனைகள். எருசலேம் நகரினுடைய உச்சிக்கு கூட்டி போய் அந்த ஆலயத்தினுடைய உச்சியிலே அமர்த்திய அந்த அழகை ஆண்டவரை பார்த்து மேலிருந்து கீழே குதியும். இறைவாக்கு சொல்லுகிறது, உன்னுடைய கால் கல்லின் மேல் மோதாதபடி தூதர்கள் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று நீ வாசிக்கிற வேதம் தான் உனக்கு கற்றுக் கொடுத்ததே, கடவுளை சோதித்துப்பார் என்று சொல்லுகிறது. பல நேரங்களில் கடவுளுக்கு நாம் இப்படிப்பட்ட சோதனைகளை முன்வைக்கிறோம். ஆண்டவரை உண்மை மட்டுமே நம்பி வந்தேனே, நீர் மட்டும்தான் எனக்கு எல்லாம் என்று நினைத்தேனே, நீர் உண்மையிலே இருப்பவரானால் எனக்கு இதை செய்யும். நிச்சயமாக அழகை இயேசுவுக்கு முன்வைத்த அதே சோதனை போல நாமும் முன்வைத்துக் கொண்டு இருக்கிறோம். நம்மை முன்னிலைப்படுத்தி கடவுளை பின்னுக்கு தள்ளி நம்முடைய வாழ்க்கையை முதன்மைப்படுத்தி நாம் எப்போதெல்லாம் கோரிக்கையை, மன்றாட்டை, விண்ணப்பத்தை முன்வைக்கிறோமோ அப்போதெல்லாம் கடவுளை நாமும் சோதித்து பார்க்கிறோம். இந்த மூன்றாவது நிலையில் இருக்கிற இந்த ஆன்மீகவியல் சோதனை தளத்திலே நாம் வீழ்ந்து போகிறோம், மாண்டு போகிறோம் என்பதுதான் உண்மை. ஆனால் இந்த சோதனையும் ஆண்டவராக இயேசு வெற்றி கொள்கிறார். மாஸ்லோவினுடைய கூற்றுப்படி பார்க்கிற போது தேவைகளை வெற்றி கொண்டவர், விருப்பங்களை வெற்றி கொண்டவர், பேராசைகளையும் வெற்றி கொள்கிறார். பேராசையும் வெற்றி கொள்கிறார். கடவுளை போல ஆக வேண்டும், கடவுளை போல இருக்க வேண்டும் என்று அன்று ஆசைப்பட்ட ஆதாமையும் ஏவாளையும் போல இல்லாமல் இந்த புதிய ஆதாமாகிய இந்த இயேசு கிறிஸ்து சோதனைகளை வெற்றி கொள்வதற்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடலினுடைய 2வது பிரிவிலே நமக்கு சொல்லப்படுகிறது, இயேசு நம்மை போல சோதிக்கப்பட்டபடியினால் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிற நமக்கெல்லாம் உதவி செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, சோதனை நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக வரும். பாலைவன அனுபவம் ஆலயத்திலே இருக்கிற போது நமக்கு வராமல் இருக்கிறது என்று நினைக்காதீர்கள். நற்செய்தி வாசிக்கிற போது எழுந்து நிற்பதற்கு தயக்கம் இருக்கிறதா? மிகப்பெரிய சோதனை. வருகை பாடல் பாடுகிற போதே ஆலயத்திற்கு வர முடியவில்லையா? மிகப்பெரிய சோதனை. சோதனைகள் எல்லா இடத்திலும் இருக்கின்றன. ஆலயத்திற்குள்ளும் இருக்கின்றன, ஆலயத்திற்கு வெளியேயும் இருக்கின்றன. பணி செய்யக்கூடிய இடத்திலும் இருக்கின்றன, 4 சுவர்களுக்குள்ளாக நாம் குடும்பம் நடத்துகிற அந்த இல்லத்திலும் இருக்கின்றன. எல்லா இடத்திலும் பாலைவன அனுபவம் வேறு வகையான சூழமைவில ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இதை மறந்துவிட வேண்டாம். பரலோகத்திற்கு நாம் எழுதுகிற ஒரே ஒரு பரீட்சை இருக்கும் என்றால் அது பாலைநில அனுபவம் மட்டும்தான். இந்த பாலைநில அனுபவத்தில் யாரெல்லாம் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு கடவுள் வெற்றி வாகை சூட்டுவார் என்கிற யாக்கோபினுடைய அந்த வார்த்தைகளை நம்பி நம்முடைய சோதனைகளிலே கடவுளின் கரம் நம்மை தாங்கி நடத்தும்படியாக தொடர்ந்து ஜெபிப்போம். சோதனைகளை சாதனையாக்குவோம். ஆமென்.